இதயக்கனி விஜயனின் வணக்கம். நடிகர் விஜய் தாவகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அது கட்சி போயிட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறது போக அப்பப்போ அவருக்கு சௌரியப்பட்ட நேரத்தில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள், அவர் என்ன வேகமாக இருக்கணும். ஒரு கட்சி தொடங்கிட்டார், நல்லா செலவு பண்ணுறாரு, பெரிய கூட்டம் இருக்குது. அவரை நம்பி, அதாவது மகளிர் அணிங்கிறது ஒரு இது பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு அப்படி ஒரு மாசு இருக்கும்போது அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும் யோசிக்க வேண்டாமா? இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எப்படி பண்ணார், மற்ற நடிகர்கள் எப்படி அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவர். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் இனிமேல் சரி நம்ம இப்படி ஒரு வழியில் போவோம் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறதுக்கு தெளிவாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் பொத்தாம் பொதுவாக சித்தம்போக்கு சிவன் போக்குங்கிற கதை மாதிரி அவர் விஜய் போயிட்டுருக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெரிய ஒரு வருமானத்தை இழந்து ஒரு கட்சியை தொடங்காருன்னா அது சாதாரண மேட்ரு கிடையாது. ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸு ஒரு மாசு இல்லைன்னா அது வேறு இருக்குது. அந்த இருக்கிறத தக்க வச்சுக்கணுமேங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கா இல்லையா அது தெளிவில்லாமல் இருக்குது. இந்த ஒரு விஷயம் என்னென்னா, அம்பேத்கருடைய அந்த பிறந்தநாள் விஷயத்துக்கு அவருக்கு ஆனர் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாரு. ஆனர் பண்ணுறதுனா எங்கன்னா, ஒரு ரோட்டோரத்தில் சாலையோரத்தில் ஒரு இடத்துல ஒரு மார்பளவு சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலைக்கு போய் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் ஷூட்டிங் போகும்போது போட்டார், மாலை போட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷூட்டிங் போகும்போது தான் நடந்ததா இல்லையானு தெரியல. அவர் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி போகிறாரு. அதாவது அவருக்கு மனசு தோன்ற மாதிரி அது பண்ணட்டும், அது தப்பு கிடையாது. அவங்கவுங்களுக்கு இப்படி தான் இருக்கணும், அரசியல்வாதிகளுக்கு இதான் இலக்கணம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணால் நல்லது தான். ஆனால் போகிறாரு, அந்த மாலையினுடைய அந்த பையோடு போய் எடுத்துகிட்டு போகிறாரு. அவரே தான் எடுத்துகிட்டு போகிறாரு, உதவியாளர் யாரும் கிடையாது. அது ஒரு விஷயம் அவர் தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயமுமே கையில் அவரே எடுத்துக்கிறாரு. அதாவது ஏதாவது கைப்பைனா கூட அவர் தான் எடுத்துகிட்டு போகிறார், கூட யாரும் துணைக்கு யாரும் எடுத்துகிட்டு வரதில்லை. போய் அந்த கவரை தூக்கி போட்டுட்டு அந்த மாலை எடுத்து அவரே போடுறாரு. அதெல்லாம் சரிதான். ஆனால் அது ஏன் திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் இந்த மாதிரி அந்த பிறந்தநாளுக்கு மாலையை போடுறது, பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிறது பாருங்கள். சித்திரை முதல் நாள் வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்ல வரமாட்டேங்கி. அதே அந்த திமுக காரங்க மாதிரி ஏன் இப்படி போகணும்? உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை வேணும், ஒரு தனி பாணி வேணும். சினிமாவில் எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறினீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது சாதாரண முன்னேற்றம் கிடையாது, கடினமான உழைப்பு, கடினமாக அதுக்கு பாடுபட்டுறதுக்கு அது அந்த வரவு, அதாவது மக்கள் சக்திங்கிற அந்த வரவு அவருக்கு இருக்கிறது நியாயம்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது அரசியலுக்கு வரும்போது அது ஆக்கப்பூர்வமாக அதை பயன்படுத்தணும். ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாமல் திமுக மாதிரியே கட்சி நடத்துறதுக்கு நீ எதுக்கு கட்சி தொடங்கணும்? அது கட்சி தொடங்கியிருக்கவே வேண்டாமே. பாருங்கள், வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கார். அது ஏன் அவருக்கு அந்த வேலை தேவையில்லாத வேலை? அது மற்ற கட்சிகள் இருக்குது, மற்ற கட்சிகள் பார்த்துக்கிட்டு அது மேலே இருக்கிற பாரதிய ஜனதா அரசு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போட்டோம். உங்களுக்கே அந்த வேலை? நானும் இருக்கிற அரசியல் களத்தில் இருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி மற்றவங்க செய்கிற அதே வேலையை நீங்களும் பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்ச யோசனை. ஏன்னா இப்போது அவர் என்ன நினச்சார்னா, அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி வைக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடுவில் நடந்திருக்கு, அதெல்லாம் நோக்கி போயிருக்கு. ஆனால் அது நடக்கலை. திமுகவோட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக நினச்ச அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சிருச்சு. அது அறிவிச்சிட்டாங்க. அது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். யார்? விஜய், தாவக விஜய் தனிமைப்படுத்தப்படுகிறார். என்ன பண்ணுவார் அவர்? என்ன அரசியல் பண்ண முடியும் அவரால்? தனிச்சு நின்று அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. செலவு பண்ணலாம், ஒரு மாஸ் கூட்டத்தை காட்டலாம், ஓட்டுகளை பிரிக்கலாம். அதாவது திமுக ஓட்டுகளை பிரிக்கலாம், அதிமுக ஓட்டுகளை பிரிக்கலாம், இப்படி மற்ற கட்சிகளோட ஓட்டை பிரிக்கலாம், சீமான் ஓட்டுகள் கூட பிரிக்கலாம். ஸோ இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால் பலன் என்ன பலன் இருக்குது? ஒரு பலனும் கிடையாது. பிரிக்கிறதுக்கு ஒரு கட்சி தொடங்கியிருக்க வேண்டிய வேலை என்ன? இத்தனை சதவீத ஓட்டு அவர் கிடைக்கும், 18% ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். அது இப்போதைய நிலைமை. அது போக போக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன
சூழ்ச்சிகள் நடக்குது, என்னென்ன சதி வேலைகள் நடக்குது, திரைமறைவு வேலைகள் என்னென்ன நடக்குது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா எல்லாம் மலமுழுங்கி மகாதேவன்கள் தான் அரசியலில் இருக்காங்க. அவங்க அவங்கெல்லாம் தின்னு போட்ட மிச்சம்தான் வந்து இவர்கிட்ட வந்து சேரும். அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்போ இவர் தெளிவாக இருக்கணும். நமக்கு தோன்ற ஒரு கருத்து அது வந்து எப்படி ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய பார்வையில் இது இப்படி நடந்தால் சரியாக இருக்கும்னு தோணுது. அதாவது அண்ணாமலை வந்து என்ன சொன்னார், திமுகலேருந்து செங்கலை ஒன்றா உருவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இவர் அந்த வேலையை பண்ணலாம். திமுகவில் வந்து அந்த செங்கலை ஒன்று உருவலான்னா காங்கிரஸுங்கிற ஒரு பெரிய செங்கல், நல்ல ஒரு வலுவான செங்கலை உருவி வெளியே கொண்டு வரலாம். கூட்டணியோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம். கூட்டணி அமைச்சாருன்னா திமுக வந்து கொஞ்சம் தடுமாறும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. திமுக வீழ்த்தப்படணுங்கிறது தான் அவருடைய கருத்து, விஜயனுடைய கருத்து. அப்போ அதை பண்ணுங்க. நீங்கள் அது பண்ணிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அவருக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் இருக்குது. அவங்களோட நல்ல ஒரு ரேப்பர்ட் ஒன்று இது இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியான ஒரு இணக்கமான அணுகுமுறை இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போது அதாவது இப்படி தனிமைப்படுறது முன்னாடி இன்னொரு இதுன்னு வந்தால் போட்டி கடுமையாக இருக்கும், போட்டி நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி வரும். இது நம்மளுடைய கருத்து. இது மற்றவங்களுக்கு இப்படி தோணிச்சாருன்னு தெரியல, நமக்கு தோணியிருக்கு. விஜய் கட்சி தொடங்கும் போனதுலேருந்தே அவரோட இதை கவனிச்சிட்டு இருக்கும்போது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு தெரியுது. காங்கிரஸோட கூட்டணி வச்சா என்ன பண்ணணுன்னா 2 பேர் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து ஒன்றுனா வர ஆரம்பிச்சிடும். செங்கல் உருவிடும். திமுகவை பலவீனப்படுத்துவதற்கும் ஆட்சியை விட்டு வந்து அவங்க வந்து நீக்குவதற்கும் ஒரு வலுவான ஒரு விஷயம் அமையும். அதிமுக பாரதிய ஜனதா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்களும் இருக்கட்டும். அது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கட்டுங்கிறது அது நடக்கட்டும். திமுக வரக்கூடாதுங்கிற பொது கருத்து உள்ளவங்க. அப்படிங்கிறப்போ ராகுல் காந்தி வந்து அவர் பேசுகிறதோ அவருடைய செயல்பாடுகளோ அவர் வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. அவர் வந்து லாயக்கில்லை. பிரியங்கா காந்தி, சோனியா காந்திக்கு அது அவங்களோட ஹெல்த்து பத்தாது. பிரியங்கா காந்தி வந்து வரணும். வந்தாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு அரசியலில் வந்து டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இவர் ராகுல் காந்தி மாதிரியோ எதுவுமே இல்லாமல் என்ன பேசணுமோ அதை பேசுகிறாங்க, ஒழுங்காக இருக்குது. பிரியங்கா காந்தி வந்தாங்கன்னா, இந்த கூட்டணியில் வந்தாங்கன்னா, அதாவது விஜய் கூட கூட்டணியில் வந்தாங்கன்னா அது சரியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஒரு போட்டி இருக்கணும். அப்போ தான் பிஜேபியும் ஒரு மோனோபோலி இது மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. இனிமேல் ஒழுங்காக அரசியல் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஆட்சிகளை பிடிக்கிறது இது பண்ணுறது இல்லாமல் நேர்மையாக இன்னும் கொஞ்சம் கட்சியில் அரசியல் ரீதியாக போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அப்படி தான் அரசியல் மாற்றங்கள் நிகழணும். அப்படி வரும்போது என்னென்னா தமிழ்நாட்டில் விஜயும் பிரியங்காவும் பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா அது வலுவாக இருக்கும். அது வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுபடக்கூடிய விஷயமா இருக்கும். பலவீனப்படுத்துறதுக்கு, திமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு இது நம்மளோட யோசனை. இது ஏற்கனவே அவங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை இருக்கா என்னன்னு நம்ம தெரியாது. ஆனால் அந்த யோசனை வந்து பிரதிபலிக்கப்படலாம். தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னாடியே கூட பிரதிபலிக்கலாம், இல்லைனா தேர்தலை ஒட்டி கூட பிரதிபலிக்கப்படலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பண்ணாருன்னா விஜய் வந்து ஓரளவுக்கு அரசியலும் தெரிஞ்சுக்குவார். ஒரு தேசிய கட்சி கூட போகும்போது என்னென்னா அவங்க அரசியலும் தெரிஞ்சுக்குவார். அரசியலை பற்றி இனிமேல் நம்ம இப்படி நடக்கணும், இந்த மாதிரி போகணுங்கிற சிந்தனையும் அவருக்கு வரும். சினிமா விட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு உருப்படியாக வந்து அரசியல் பண்ணுறதையும் காங்கிரஸும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும். இந்த கச்சடாத்தனமான இல்லாமல் காங்கிரஸும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும். அப்படி உராய்வு, அந்த ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க, அந்த உராய்வு தன்மை இருக்கும்போது அரசியல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கருத்து. ஏன்னா செல்வ பெருந்தகை மாதிரி உள்ளவங்க தலைவராக இருந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவர் அதாவது இது போராட்டங்கள் நடத்துகிறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, என்னமோ பண்ணுறாரு. லண்டனில் அவருக்கு ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியே இருக்குதா என்னன்னு தெரியல. அதுக்கெல்லாம் பணம் எப்படி சொத்து சேர்த்தார் அவர்? இப்படிப்பட்டவங்க அந்த தலைவர் பொறுப்பில் வந்து அங்கே அந்த கட்சி எப்படி வந்து மேலே வரும்? காமராஜர் ஆட்சி அமைக்கிறது நடக்கிற காரியமாக இந்த மாதிரி உள்ளவங்களாம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு இடம் கொடுத்துட்டாங்களே, அதை கேட்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கு துணிவு இல்லையே. அப்புறம் என்ன காங்கிரஸ் பேச்சு வேண்டி கிடக்கு. ஸோ இதில் காங்கிரஸை வந்து ஒரு உருப்படியான மாற்றங்கள் ஏற்படணும்னா இப்படி வரணும், இப்படி வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தனை, இந்த யோசனை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து விஜய் கவனத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். அதுக்காக போகிறதுக்கான முயற்சிகள் நான் பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.